நினச்சி பொண்ணு கிடையாது காசு தான் சார். நினச்சிட்டே இருந்தா இறங்கி வேலை செய்யணும் சார். ஒரு புள்ளிக்கிட்ட 2 பேர் மாட்டேங்கண்ணா. ஒருத்தன் புள்ளி 10 கிலோ கொஞ்சம் லேஸ் மச்சுக்கிட்டான். இன்னொருத்தனா புள்ளியோட முன்னேறி போயிட்டானு. நான் உன்னை விட ஃபாஸ்ட்டாக போனால் போதும் சொன்னானா. எவன் முன்னேறி போனானோ அவனை தான் சார் கப்பு. லவ்னா காம்படிஷன் கிடும். யார் மேலே கிரவுண்டில் 4 அடிச்சேன்னா 6 அடிச்சேன்னா 11 பேர் நிற்கிற கிரவுண்டில் வந்து சந்தில் போய் பவுண்ட் டச் பண்ணால் தான் சார் கிளாப்ஸு. அதனால் எக்ஸ்ட்ரீம் லோக்கல் சார். இவன் எப்படி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிருப்பான், இவன் எப்படி அந்த ஃபிகர் கரெக்ட் பண்ண பல பேர் போகிறான் போடுங்க. ஆனால் எவ்வளோச்சு யோசிச்சோன்னா அதுக்கு பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நீங்களாம் பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸை ஃபுல் டைமே பண்ணிட்டு லவ்வை பார்ட் டைமே பண்ணுறீங்க. லவ் தான் சார் ஃபுல் டைமே பண்ணுறோம். பொண்ணுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சாவே அது தெரியும். அமெரிக்காவும் கேரளாவும் ஓடுங்க பசங்க. பொண்ணுக்கு என்ன தான் பிடிச்சின்னு தெரிஞ்சப்பவும் விட்டு பார்த்துக்கினா மக்கா சார். சார் நாங்களாம் சும்மா போகிற பொண்ணு சும்மா பார்ப்போம். சும்மா பார்க்குற பொண்ணு எப்படி சார் விட்டு போவோம்? நீங்கள் சொன்னீங்களா ஊருக்கு ஒத்துக்கிட்டா இப்போ வந்து மாற்றி பேசுகிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் ஐ சார். அதனால தான் நீங்கள் பேசும்போது நான் சைலண்ட்டாக இருந்தேன். பட் டுடே மை டே சார். பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் அவன் மனசில் பூந்து பார்க்குறேன். என்ன சீனு கொப்பரை பார்த்துக்கினேன். அப்படியே நீ உள்ளே போகிறது. அவள் தான் சொன்னால உன் கூட தான் நல்லா இருப்பேன், அவன் கூட தான் சந்தோஷமாக இருப்பேன்னு. சந்தோஷமாக வச்சுக்கோங்க சார். படத்தில் வர வில்ல மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாமல் எங்களை வாழ்த்து அனுப்புங்க சார். பி a different villain. People will appreciate you. Cut by.